ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணத போகிறது ஒரு க்ரைம் சீரீஸ் தாங்க. இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு பார்ட்டை இன்றைக்கி பார்க்கலாம். வாங்கங்க கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு ஏரோப்ளைன் எல்லாமே சிதறி கிடக்கு. சுற்றி போலீஸ் எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் முகம் ஃபுல்லாக ஃப்ளட்டாக கத்திக்கிட்டு நிற்கிறாங்க. இன்னொரு பொண்ணு கத்திட்டு வந்து என்னாச்சு, எங்காச்சு, எங்க எங்க அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே கத்துறா. நம்ம ஹீரோயினும் சேர்ந்து கத்துறாங்க. கடைசி அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரில. ஸோ ஃபோன் எடுத்து யாருக்கோ மெசேஜ் பண்றாங்க. ஏன் எனக்கு ஃபோனே பண்ண மாட்டேன்ற, என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு கால் பண்றாங்க. கால் பண்ணாலும் எடுக்கல. ஸோ திருப்பி கால்மீன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் குளிக்கலான்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போனா, அங்க பாத்டப்ல இருந்து என்னமோ ஒரு மாதிரி ப்ரௌனிஷா வெளியில வந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு என்னன்னு தெரில. பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் தண்ணி ஊத்தி விட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா அவங்களோட ஃபேமிலி போட்டோ இருக்கு. ஆக்சுவலி இவங்க வந்து ஆஹ், ரெண்டு கேளும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு பையன் இருக்கான். ஸோ இது நம்ம ஹீரோயின். இவங்க பேரு அகதா விங்ஸ். இவங்க ஒரு ரைட்டர். ஓகேவா, கதை எழுதுவாங்க. ஸோ இப்போ இவங்க விட்ட கதையை ஆரம்பிக்கிறதுக்காக வந்து உட்காடுறாங்க. நல்லா முடியெல்லாம் டைப் பண்ணிக்கிட்டு வந்து எவ்வளோ கதை எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக லேப்டாப் முன்னாடி உட்காடுறாங்க. அப்போ ஒரு குட்டி டாக் ஓடி வருது. அதுதான் அவங்க கூட எப்போவுமே இருக்கும். சரி கதை எழுதலான்னு போய் பார்த்தா ஒரு அரை பேஜ் கூட எழுதியிருக்க மாட்டாங்க. அதை வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்கள சுற்றி உள்ள எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அவங்களுக்கு புக் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க, அப்புறம் அவங்கள சுற்றி உள்ள எல்லார் ஃபோட்டோவும் சுற்றி இருக்கு. அவங்க எழுதின புக்ஸு அந்த மாதிரி எல்லாமே சுற்றி இருக்கு. அவங்க ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த புக்குக்காக. அதையெல்லாம் சுற்றி இருக்கு. அதை பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வெளியில ரெண்டு நாய் வந்து ரொம்ப சத்தமாக குலைச்சிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரில. குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்குறாங்க. அப்போ சரி, வெறி வெறி நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே நிற்குது. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் அகதா விங்ஸ் பேசுகிறேன், எங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு ரெண்டு நாய்ங்க வந்து குலைச்சிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா யாரோ காரில் வந்து அந்த நாய்ங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே நிற்கிறா. பார்த்தா ஒரு மொட்டை உள்ளே இருந்து இறங்குறான். இறங்கி வந்து இவள்கிட்ட அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு, இனிமே நாய் தொல்லை இருந்துச்சுன்னா இதுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவளும் பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த பேரா இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உள்ளே வந்துடுறா கம்முன்னு. அதுக்கப்புறம் சரின்னு நாயை கூட்டிட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்க்கறதுக்காக முயற்சி பண்றாங்க. அப்பதான் அந்த அந்த வழியா வர ஒரு தாத்தா சொல்றாரு, இங்க வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, நெயில் ஜான்சன் அப்படின்னு சொல்றாங்க. நெயில் ஜான்சனா, அவரா இங்க வந்திருக்காரு? ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு வெளியில இருக்க முடியலையா, ஸோ அதனால இந்த இடத்த வாங்கிட்டு இங்க வந்துட்டாங்க. சுத்தி இருக்கிற காட்டுல அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு ரோடு போட போறாராம். எதுக்காகனா ஒரு வாக்கிங் போறதுக்காக. அதுக்காக நம்ம எல்லாத்துட்டையுமே பர்மிஷன் கேட்டு லெட்டர் அனுப்பியிருந்தாங்களே, நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, நான் பார்க்கல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாயை கூட்டிட்டு போயிட்டே இருந்துட்டா. போயிட்டு அப்பதான் அவள் லெட்டர் பாக்ஸ்ல இருக்க எல்லா லெட்டரையும் எடுத்து பார்க்குறா. அவங்க சொன்ன மாதிரியே அந்த லெட்ரு வந்திருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் அந்த லெட்டரை வாட்சி பார்க்குறா. இந்த மாதிரி நான் அவங்க ஊருக்கு வந்திருக்கேன் புதுசா, அதனால எனக்கு இந்த காட்டை சுற்றி நான் ஒரு பாதை அமைக்கணும்னு விரும்புகிறேன், நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவளும் சரின்னு அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு, இது இவரை பற்றி ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெயில் ஜார்விஸ் அப்படின்னு சொல்லி போய் லேப்டாப்பில் போய் டைப் பண்ணி பார்க்குறா. அவரை பற்றின எல்லா விவரமும் வருது. அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டதாகவும் அந்த பாடி இன்னுமே கிடைக்காததாகவும் அவர் மேலே ஒரு கேஸ் இருக்கு. அது ரொம்பவே பிரபலமான கேஸ். அதை பற்றி எல்லாருமே பேசியிருக்காங்க. இன்னும் வரை அந்த பாடி கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அதையும் பார்த்துட்டு கம்முன்னு வந்து இவளும் உட்காந்துட்டு இருக்கா. எதனா சாப்பிடலாமேன்னு சொல்லி ரெடி பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது அவளை சுற்றி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஊஞ்சல் ஆடுற மாதிரி அந்த மாதிரி எதனா ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. காலையில் மெசேஜ் பண்ணால, அது வந்து ஷாலி, அதாவது இவங்களோட ஒய்ஃப், ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க. ஸோ அவங்க இன்னுமே கால் பண்ணவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு திருப்பியும்
கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. சரி மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நானும் நிறையா டைம் ஃபோன் பண்ணிட்டேன், நீயும் ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரியல, நானும் மெசேஜ் பண்ணுறேன், மெசேஜுக்கும் ரிப்ளை இல்லை, நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, கொஞ்சம் எனக்கு முடிஞ்சா ரிப்ளை பண்ணு, அப்புறம் நாளைக்கு நான் அங்கே போகலான் இருக்கேன், உனக்கு தெரியுமே, அங்கே தான், முடிஞ்சா வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கூப்பிட பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. கூப்பிடுங்கிறது இந்த இடத்துல அவங்களோட பையனை பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு அப்படின்னு வெளியில் போய் பார்த்தா, அந்த பக்கத்தில் இருக்கால நெயில் சார்விஸ், அவங்க வீட்டில் ஏதோ செக்யூரிட்டிக்கு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. அந்த சவுண்டு தான் அப்படியே ஊரையே காது கிழிக்கிற அளவுக்கு அவ்வளோ சத்தமாக கேட்குது. இவளும் பார்த்துட்டு, ச்சே என்னடா இது, வந்ததுலேருந்து இவங்களோட ஒரே தொல்லையாக போச்சே அப்படின்னு நினச்சிட்டு, சரி வேற வழி இல்லை அப்படின்னு 4-5 திட்டு திட்டிட்டு கம்முன்னு போய் படுத்து தூங்கிட்டா. அதொன்ன விடிஞ்ச உடனே பார்த்தா திருப்பி அந்த நாய் சவுண்டு. ச்சே இவங்களோட இதே தொல்லையா போச்சு, இன்னைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சரி கத்தலாம் அப்படின்னு வெளியில போய் பார்த்தா அதுக்குள்ள அவன் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். அந்த மொட்டை வந்து வெளியில வந்து பார்த்தா என்னமோ ஒரு பாக்ஸ் இருக்கு, அதில் தடுக்கி விட்டு என்னடா இந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த நாய் வந்து கத்துறதுக்காக இவங்க காம்பன்சேஷன் மாதிரி எடுத்துட்டு வந்து ஒயின் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. இவளுக்கும் அதை தூக்க முடியல, இருந்தாலும் அந்த நாய்க்காக நம்மளை என்ன நினைச்சிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயினை தூக்கிட்டு போறா வேமா. அவங்க வீட்டுக்கே போயிட்டா. ஜார்விஸ் வீட்டுக்கே போயிட்டு வாசல்ல டப்புன்னு போடுறா. அப்போ உள்ள இருந்து ஒருத்தி வந்து கதவை திறக்கிறா. இவ வந்து அந்த நெயில் ஜார்விஸோட செகண்ட் ஒய்ஃப். வந்து இந்த மாதிரி நான் ஜார்விஸோட ஒய்ஃப் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறா. அறிமுகப்படுத்திட்டு நீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ உங்களை எனக்கு தெரியும், அகதா விங்ஸ் தானே, ரைட்டர் தானே, உங்கள் புக்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன், ரொம்ப நல்ல புக் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, உங்கள் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே, நீங்கள் ரொம்ப பாப்புலர்ல அப்படின்னு நிறையா பேசிக்கிறாங்க. பேசிட்டு இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒயின் வச்சுட்டு போனாங்க, நாய் வந்து குலைக்கிறதுக்காக இதெல்லாம் தேவையில்லை, அப்புறம் நான் ஒயின்லாம் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னால், ஓகே ஓகே பரவாயில்ல, அது உங்களுக்கு தொந்தரவாக இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உள்ளே வாங்க, நீங்கள் உள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்கா, எங்கே இருக்கீங்க எப்படி என்னன்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோன்னே அப்போ தான் மேலே இருந்து அந்த நெயில் ஜார்விஸையே காட்டுறாங்க. இவனை நம்ம ஹீரோன்னு சொல்கிறதா இல்லை வில்லன்னு சொல்கிறதான்னு தெரில, இப்போதைக்கு நெயில் ஜார்விஸ்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். அப்போ நெயில் ஜார்விஸ் இவளை பார்த்துட்டு, ஓ அக்கதா விங்ஸா, ஒரு 5 மினிட்ஸ் மேலே வர முடியுமா, அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூப்பிட்றான். இவளும் இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. இல்லை ஒரு 5 மினிட்ஸ் தான், வந்துட்டு உடனே போயிருங்க அப்படின்னு சொல்கிறான். சரி இவளுக்கும் வேற வழி இல்லை, அவள் ஒய்ஃபும் சரி நான் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவளும் சரின்னு மேலே படி ஏறி அந்த நெயில் ஜார்விஸோட ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா ஏதோ பெரிய கட்டிடம் கட்டுறது அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் அது இதுன்னு நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருக்கான். சரின்னு இவளும் வந்து என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்கள் புக்ஸில் நான் படிச்சிருக்கேன், அகதா விங்ஸ் தானே, அடுத்த புக் ஏன் எழுதலை அப்படின்னு கேட்டுட்டு அந்த பாதை போடுறத பற்றி பேச ஆரம்பிக்கிறான். என்னாச்சு, ஏன் நீங்கள் அந்த பாதை போடுறத பற்றி எல்லாருமே எனக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் சொல்லலை, ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா, அது ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், வாக்கிங் போகலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்கிறா, காடு வந்து காடாகவே இருக்கிறது தாங்க நல்லது, தேவையில்லாமல் அதை எதுக்கு நம்ம போய் மாற்றணும், எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். காசு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இவளுக்கு கோவம் வந்துருச்சு. காசா, என்ன நினச்சிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் கடைசி அந்த விஷயத்துக்கு தான் வந்து நிற்பாங்க, நீங்கள் கொஞ்ச நாளாகவே சரியில்லை போலையே, உங்கள் பையன் இறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, நீங்கள் அப்புறம் கதையும் எழுதலை, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோன்னே இவளுக்கு கோவம் வந்துடுது. தேவையில்லாமல் என்னோட பர்சனல் லைஃப்குள்ளே வராதிங்க, நான் யார்கிட்டையும் காசு காசு கேட்கவும் மாட்டேன், நான் அந்த விஷயத்துக்கு சம்மதிக்கவும் மாட்டேன், காடு காடாக இருக்கிறது தான் நல்லது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பேசிட்டு கிளம்பி போயிடுறா. இவனும் என்னடா இவ இவ்வளோ ரஃப்பாக இருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இவ போகிறதையே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த சீனில் இவ கிளம்பி சிமெண்ட்ரிக்கு வந்திருக்கா. அவங்க பையன் வந்து இறந்து போயிட்டான் போல. அங்கே வந்து பார்த்தா ஒரு பையனும் அம்மாவும் அவங்க பையனோட கல்லறைக்கு பூ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ வேமா வந்து கத்துறா, யாரை கேட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னு அந்த பூவை எடுத்து அவங்க மூஞ்சிலே எரிஞ்சிட்டு சண்டை போடுறா. அந்த நேரம் தான் அந்த ஷாலியில்
அவ அகதா விங்ஸோட வைஃப் அவ வர்றா. வந்து நீ பேசாம இரு, அவங்கள திட்டாத அப்படின்னு சொல்றா. உடனே அந்த அம்மா என்ன செய்யுது, இல்ல அவ எங்களை அடிச்சிட்டா, நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ஓவரா கத்துது. உடனே இந்த ஷாலி பொண்ணுதான், சரி ஓகே பரவாயில்ல, சாரி அவ ஏதோ டென்ஷன்ல பண்ணிட்டா, விட்டுருங்க மன்னிச்சிருங்க, சாரி நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி போன்னு விட்டுட்டு அந்த அம்மாவும் போயிடுச்சு. உடனே இந்த அகதா விங்ஸ் ரொம்ப இது பண்ணி கத்துறா. ஓ, இதுக்கும் அப்ப நான் தான் தப்புன்னு சொல்றியா? அவன் என் பையனை கொண்டிருக்கான், அது உனக்கு தப்பா தெரியல, நான் பேசுனதுதான் உனக்கு தப்பா தெரியுதா அப்படின்னு சொல்லி இந்த ஷாலிட்ட கத்த ஆரம்பிக்கிறா. கத்த ஆரம்பிச்சுட்டு சரின்னு, இவளும் உன்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேலையும் பூவை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பையன் கல்லறைக்கு முன்னாடி ரெண்டு 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 கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சரி போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா. போனதுக்கு அப்புறம் கொஞ்ச தூரம் கழிச்சு அகதா விங்ஸ் பின்னாடியே ஓடி வர்றா. சாரி சாரி எனக்கு புரியுது, ஆனா அவனை பார்த்த உடனே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் கத்திட்டேன், மன்னிச்சிடு அப்படின்னு சொன்ன உடனே இவ உடனே அதனால ஒன்றும் ஆக போறதில்ல, இப்போ நீ திருப்பி போய் சண்டை போடுறதுனால பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்றா. சரி விடு, நீயே ஃபோனே எடுக்க மாட்டேன்ற, எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் திரும்பவும் வரைய ஆரம்பிச்சிருக்கேன், அதனால அவ்வளவா யார் கூடயும் பேசுறது இல்ல அப்படின்னு சொன்னோன்னே, வரைய ஆரம்பிச்சிருக்கியா, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரைகிற அப்படின்னு கேட்கும்போது, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, நீ வரைகிறத பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கு, முடிஞ்சா சொல்லு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் வந்து பார்க்கறதுக்குன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிடுறாங்க. இங்கே பார்த்தா நெயில் ஜார்விஸ் அந்த அகதா விங்ஸ் எழுதின ஒரு புக்கை கையில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான், யோசிச்சுக்கிட்டே இருக்கான் என்ன பண்ணலாம், இவளை எப்படி சம்மதிக்க வைக்கலான்னு. அதுக்கப்புறம் நம்ம அகதா விங்ஸ் வந்து சிங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சிங்க்ல இருந்தும் ஒரு மாதிரி ப்ரௌனிஷா என்னமோ வெளியில அப்படியே கொப்பளிச்சு கொப்பளிச்சு வருது. என்னாச்சு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிளம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்து அந்த புக்கு எழுத கொடுத்த கம்பெனில இருந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க கால் பண்ணி பேசுறாங்க. என்ன எப்படி இருக்க, புக்கு எழுதிட்டியா என்ன அப்படின்னு கேட்கும்போது இவளும் எழுதிட்டு இருக்கேன், இப்பதான் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு, ஓரளவுக்கு போயிருக்கு கதை அப்படின்னு சொன்னோன்னே அவளும் சரி நீ பையன் இறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டு இருக்க, சீக்கிரமா எழுதி முடி அப்படின்னு சொன்னோன்னே இவ சொல்றா, என் பக்கத்து வீட்டுக்கு யார் வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மாவும் தெரியலையே அப்படின்னு சொல்லுது. நெயில் ஜார்விஸ் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, ஓ நெயில் ஜார்விஸ் அவனா, ஓகே நீ அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாவே இருன்னு சொன்னோன்னே, நீங்க ரொம்ப லேட்டா சொல்றீங்க, ஆல்ரெடி நடக்க வேண்டியது நடந்துருச்சு, சண்டையெல்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, நீ சும்மாவே இருக்க மாட்ட வாயை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இவளும் எனக்கு கொஞ்சம் பண தேவை இருக்கு, கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே, ஆல்ரெடி கொடுத்தோம், அதுக்கே இன்னும் எழுதி கொடுக்கலாமா, நான் வேணா ட்ரை பண்றேன், கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதோட வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா காலிங் பெல் அடிக்குது. யாரா வந்திருக்கா அப்படின்னு போய் பார்த்தா நெயில் ஜார்விஸ் வந்து நிற்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு வெளியில நிற்க வச்சே தான் பேசுறான். இல்லை இந்த புக்கில் ஒரு சைன் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். சரி ஓகே சைன் தானே, இங்கேயே நில்லுங்க வர்றேன் அப்படின்ட்டு போயிடா. உள்ளே போய் பேனா எடுத்துட்டு வரதுக்குள்ள இவன் உள்ளே வந்து நிற்கிறான். சரின்னு இவளும் சைன் பண்ணி கொடுத்துட்டு பிளம்பர் வந்திருப்பான், அவனும் வேலை பார்த்துட்டு இது பார்க்கறது கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து நம்ம நெயில் ஜார்விஸ் பேசுகிறான். கொஞ்சம் வெளியில வரீங்களா, சாப்பிட்லாம், டின்னர் போகலாம் வரீங்களா, உங்க கூட பேசணும் அப்படின்னு கேட்குறான். என்ன விஷயம் இங்கேயே சொல்லுங்கன்னு கேட்கும்போது, வாங்களேன், முதல் சந்திப்பே நமக்குள்ள சண்டையாயிடுச்சு, இப்போ போகலாம் பேசலாம், ஒன்றும் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு இவளும் ஒத்துக்கிறா. சரின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நெயில் ஜார்விஸ். சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இவனையும் பார்த்துட்டு ஃபோனையும் பார்த்துட்டு, இவன் தான் அந்த நெயில் ஜார்விஸ், பொண்டாட்டியவே கொன்னுட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அகதா விங்ஸ் வரா. ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இவனோட ஃபேமிலியை பற்றி சொல்கிறான். ஏன்னா கொலையே பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அகதா விங்ஸ் கேட்குறா, அப்போது நீங்கள் கொலை பண்ணலைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. நான் அப்படி தான் சொல்கிறேன், ஆனால் சுற்றி இருக்கிறவங்க அதை நம்பணும்ல அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க பையனை பற்றின பேச்சு வருது. என்னாச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆக்சிடெண்ட் நடந்தது உண்மைதான், ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் பண்ணவனுக்கு இன்னுமே எந்த தண்டனையுமே கிடைக்கல. அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, நான் குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கல, நான் தான் அவனை வெளியில் விட்டுட்டேங்கிற மாதிரி என்னதான் தப்பு சொன்னாங்களே தவிர அவனுக்கு எந்த தண்டனையுமே கிடைக்கல, வெளியில் விட்டுட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்து டேபிளில் உள்ள ஒரு பொண்ணும் அம்மாவும் இந்த
நெயில் ஜார்விஸை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதை வந்து நெயில் ஜார்விஸ் பார்க்குறான். பார்த்துட்டு வேகமாக அங்கே கிட்ட போகிறான். கிட்ட போய் அந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தீங்கல்ல, அதை ஒழுங்கு மரியாதையாக டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு, நான் யாரையும் ஃபோட்டோ எடுக்கலையே, நாங்கள் இங்கே சுற்றி பார்க்கறதுக்காக வந்தோம், ஸோ நாங்கள் சும்மா தான் கேஷுவலாக ஃபோட்டோ எடுத்தோம்னு சொன்னோன்னே இவன் சொல்கிறான், நீங்கள் கேட்டிருந்தா நான் செல்ஃபியே கொடுத்துருப்பேன், எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க நான் ஃபோட்டோ எடுக்கலை அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு உடனே கோவம் வந்துடுது. அந்த ஃபோனை வாங்கி போட்டு உடச்சி தள்ளிடுறான். அதனால் அவள் கத்த ஆரம்பிச்சோன்னே அந்த மொட்டை வந்து சமாதானப்படுத்துகிறான். எல்லாம் பண்ணிட்டு கேஷுவலாக வந்து உட்காந்து, சாப்பிடுங்க, சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இவளும் சாப்பிட்டுட்டு திருப்பி பேச்சு வரும்போது அவங்க பையனை பற்றின பேச்சு வருது. அதோடனே இவ திருப்பி அப்செட் ஆயிட்டா. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து கார்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் வரான். அவங்க அந்த பையனை, அகதா விங்ஸோட பையனை காரில் ஏற்றின அந்த பையன் வந்தோடனே அவனை காட்டி சொல்கிறா நெயில் ஜார்விஸ்ட்ட, இவன் தான் வண்டியை வச்சு ஏற்றினவன், அவனுக்கு ஒரு தண்டனை கூட கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். உடனே நெயில் ஜார்விஸ் சொல்கிறான், ரொம்ப கஷ்டம் இல்லை, நம்ம யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவனே நம்ம கண்ணு முன்னாடி அடிக்கடி வர்றது ரொம்ப கஷ்டம், அவன் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பார்க்குறான். ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல, அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல, கண்ணு முன்னாடி வரலன்னு சொல்லிட்டு. அவனு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடான்னு. அவன் போய்கிட்டே இருக்கான். அந்த நெயில் ஜார்விஸ் என்னடானா நின்று ஒரு மாதிரி அப்படியே இது மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு ஆள் காரில் உட்காந்து ஒரு ஆள் இவங்க 2 பேரையும் நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நோட்டம் பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரின்னு நம்ம ஹீரோயினும் கிளம்பி வந்துட்டா. வீட்டுக்கு வந்து எப்பவும் போடுற டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு சரின்னு போய் தூங்கலான்னு போய் படுத்தா, சரியான மழை. அந்த மலையில யாரோ டக்கு 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 டக்குன்னு கதவை தட்டுறாங்க. இவளுக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. சரி யாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வந்தா, அந்த நோட்டம் பார்த்துட்டு இருந்தால ஒரு ஆளு கார்ல, அவன் தான் வந்து வெளியில நிற்கிறான். அவன் ஒரு FBI ஏஜென்ட் போல. நான் FBI ஏஜென்ட், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். இவனும் கத்தியை வச்சுக்கிட்டே கிட்ட வந்து ஐடி கார்டை பார்த்துட்டு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது சொல்றா, அதுக்காக இந்த நேரத்தில் வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த நெயில் ஜார்விஸ்ட அதிகமாக பழகாதீங்க, அவன் ரொம்ப டேஞ்சர், அவன்கிட்ட இருந்து தள்ளி இருங்க அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்கும்போது, இல்லை அவன் ரொம்பவே டேஞ்சர், அவன்கிட்ட இருந்து தள்ளி மட்டும் இருங்க அப்படின்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றான். அதுக்காக இந்த நேரத்தில் குடிச்சிட்டு நீங்க திரும்பி வருவீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது அவன் பேரை சொல்றான். பிரைனிய போட்டுன்னு ஒரு பேர் சொல்றான். இவ உடனே வேமா வந்து அந்த பேரை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறா. எழுதி வச்சுட்டு உடனே லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அதை சர்ச் பண்ணி பார்க்குறா. ஆமாம், அவன் நிஜமாலே FBI ஏஜென்ட் தான். அந்த நெயில் ஜார்விஸோட ஒய்ஃப் கேஸ் இருக்குல்ல, அதை இவன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கான். அதை ஃபாலோ பண்ணி அந்த கேஸில் எதுவுமே நடக்க முடியாததுனால இப்போ திரும்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் அப்பப்போ இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. அதோட விடியுது. இங்கே பார்த்தா இவன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லி போய் ஃபோன் எடுத்து பார்த்தா யார் ஃபோன் பண்ணுறான்னா சாலி, அதாவது இவளோட ஒய்ஃப். ஃபோன் எடுத்தோடனே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்களா, விஷயம் தெரியுமா, ஒன்றும் பதட்டப்படாத அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஆச்சு, நான் ஏன் பதட்டப்படணும், எனக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி அந்த பையனை காணுமா, லேக் பக்கத்தில் அவனோட கார் நிற்குதான், சூசைட் நோட் வேற எழுதி வச்சிருக்கானா அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன சொல்கிற அப்படின்னு இவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஆமாம், சூசைட் நோட்டை வேற எழுதி வச்சிருக்கானா, அங்கே எல்லாருமே கூடி நிற்கிறாங்க, அவன் எங்கே போனான்னே தெரியல, ஒரு வேளை ஏரிக்குள்ளே விழுந்திருப்பானுன்னு சொல்லி சந்தேகத்தில் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, நேற்று ஈவினிங் கூட பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி லேப்டாப்பை பார்த்தா அந்த நெயில் ஜார்விஸ் ஃபேஸ் நைட்டு இது பண்ணதோடு அப்படியே நிற்கிது. அப்போ தான் இவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ அவன்கிட்ட நான் சொன்னதுனால அவன்கிட்ட இப்படி பண்ணிட்டானா, அவன் ஃபேஸை நான் பார்க்கறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக சொல்லியிருப்பா. அவனும் ஒரு மாதிரி குரூயலாக பார்த்துருப்பானா அந்த பையனை. அதனால இவளுக்கு ரொம்பவே பயமாயிருச்சு. ஒருவேளை நம்மளால தான் அந்த பையன் இறந்துட்டானா அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு யோசிச்சு இவளுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம தான் காரணமா, ஒருவேளை அவங்க ஒய்ஃபை கொன்று மறைச்சு வச்ச மாதிரி இவனையும் எதனா பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப ஷாக் ஆகுறதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. போக போக அந்த நெயில் ஜார்விஸ் என்னெல்லாம் பண்ணுனா, நிஜமாலே அந்த பையனை கொன்னுட்டானா, அந்த நெயில் ஜார்விஸ்னு பற்றின உண்மைகள்லாம் வெளியில தெரிய வருமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அடுத்து வர்ற ஒவ்வொரு பார்ட்லையும் பார்க்கலாம். ஓகேவா? தொடர்ந்து என் சேனலுக்கு ஆதரவு கொடுக்க ட்ரை பண்ணுங்க.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோட ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.